அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் பேசப்படுற எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான எனுமரேஷன் ஃபார்ம் எல்லா பேத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கலனா உங்களுக்கு நியமிச்சிருக்கிற பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்களே வச்சுக்கணும். மீதி ஒரு ஃபார்மை வந்து அந்த பிஎல்ஓ கிட்ட கொடுக்குற மாதிரியே வரும். ஸோ இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணும்போது பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் படிவம் வந்து ஃபில் பண்ணுறது கடினமானு கேட்டிங்கன்னா கடினம் இல்லை. ஸோ ஈஸியாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் 3 பகுதி இருக்குது. அதாவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பகுதி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கியூஆர் கோட், உங்களுடைய புகைப்படம், தற்போதைய புகைப்படம் நீங்கள் ஒட்டணுமான்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒட்டியும் கொடுக்கலாம், ஒட்டாமலையும் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடியில் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே ஃபோட்டோ விட்டுறலாம். இல்லைனா உங்களுக்கு புது ஃபோட்டோ வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த புது புகைப்படத்தை, தற்போதைய புகைப்படத்தை ஒட்டி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி 1ல் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், அதாவது உங்களுடைய சுய விவரங்களை தர மாதிரியாக இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஆதார் எண், மொபைல் எண், உங்களுடைய தந்தையின் பெயர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அதுக்கப்புறம் தாயார் பெயர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் உங்கள் கணவர் அல்லது மனைவி பெயர், அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் அவங்களுடைய ஓட்டர் எண்ணும் ஃபில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் பகுதி 2, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது 2002இல் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் திருத்தம் வந்து செய்யப்பட்டுள்ளது. அதில் உங்களுடைய பெயர் இருந்துச்சுன்னா இந்த 2வது பகுதியை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பகுதி நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த 2வது பகுதியை ஃபில் பண்ணுறது எப்படின்னா, வாக்காளர் பெயர், உங்களுடைய ஓட்டர் ஐடி எண், உங்களுடைய உறவினர் பெயர், அதாவது தந்தை அல்லது தாயார் பெயர், உங்களுடைய உறவு முறை, தந்தை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் எண், பாகமெண், வரிசை எண், இதை வந்து ஃபில் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உறவு முறை, இதில் வந்து உறவு முறை உறவினர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பகுதி 3 பார்த்தீங்கன்னா, 2002 சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லைனா உங்களுடைய உறவினர் பெயர், அதாவது உங்களுடைய தந்தை, தாய் அல்லது தாத்தா, பாட்டி, இவங்க 4 பேர்த்தில் ஏதாவது ஒரு பெயரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பகுதியில் பெயர் என்ற இடத்துல வந்து உங்கள் உறவினர் பெயர், அதாவது தந்தை அல்லது தாயினுடைய பெயர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி எண் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் உறவினர் பெயரில் உங்கள் தந்தை பெயர் கொடுத்தீங்கன்னா அவருடைய அப்பா நேம், அதாவது அவங்களுடைய தந்தை பெயரை வந்து கொடுக்குற மாதிரியா இருக்கும். அவருக்கு என்ன உறவு முறை வேணும், தந்தையாக வேணும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியா இருக்கும். இதை ஃபில் பண்ணி கீழே கையொப்பம் அல்லது கைரேகை, இது 2த்தையும் போட்டு நீங்கள் அந்த பிஓல கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2002 சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் என்னுடைய தாயார் பெயர் தவறாக இருக்குது சார், நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த தவறான பெயரே கொடுக்கணுமா இல்லை சரியான பெயர் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பழைய லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த பெயரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது பெயர் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற பெயரை அப்படியே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2002 வாக்காளர் பட்டியலில் எங்களுடைய பெயர் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிற அந்த 13 வகையான ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில உதாரணமாக பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்விச் சான்றிதழ், பணியாளர் அடையாள அட்டை, வசிப்பிடச் சான்றிதழ், ஓய்வூதிய ஆவணங்கள், ஜாதி அல்லது வன உரிமை சான்றிதழ்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாக்காளர் அட்டை அல்லது ரேஷன் கார்டு, இது 2 வந்து கட்டாயம் ஆதாரமாக கருதப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக 2002, 2005 இந்த எஸ்ஐஆர் பட்டியலை நாங்கள் எப்படி சார் பெறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, http://erals.tn.gov.in/electoral church/ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து
உங்களுடைய எஸ்ஐஆர் படிவத்தை வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எஸ்ஐஆர் படிவத்தை வந்து நிரப்பதற்கு ஆதார் எண் வந்து கட்டாயமாக தேவைப்படுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதார் எண் கட்டாயம் இல்லைன்னு எலெக்ஷன் போர்டு சொல்லிருச்சு. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் பதிவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆதார் எண் கேட்கப்படுது. எஸ்ஐஆர் படிவங்களை பெற்று நேரில் பூர்த்தி செய்து கொடுக்கும் போது ஆதார் எண் கட்டாயம் இல்லை அப்படின்னு எலெக்ஷன் போர்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நாங்கள் வெளியூரில் இருக்கோம் சார், நாங்கள் எப்படி வந்து ஃபில் பண்ணி தரது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணுறதுக்கு வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அதாவது http voters.eci.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் மொபைல் எண் அல்லது எபிக் எண் ரெண்டுத்தில் ஓட்டர் ஐடி எண் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பதிவு பண்ணி என்டர் செஞ்சிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் சமர்ப்பிப்பதற்கு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ஆதாரில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சேமாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரை நேரிலே போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இறுதி பட்டியல் எப்போ வெளியிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை உங்களுக்கு வந்து படிவத்தை கொடுத்து பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து பிஎல்ஓ கிட்ட கொடுக்குற பணி வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 9ஆம் தேதி வந்து வரைவு பட்டியல் வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜனவரி 8 வரை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட குறைகளை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிப்ரவரி 7, 2026 அன்று இறுதிப்பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஓட்டர் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு டைமை படிச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நியமித்துள்ள பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதுக்கப்புறம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவரும் கட்டாயம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் தெளிவான முறையில் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. மேலும் இதுபோல் நல்ல தகவலுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.